ஜிக்குமார் கொலை வழக்கு 11 நாளாக தொடரும் சிபி விசாரணையாக நடைபெற்று வருகிறது. வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் நகை காணாமல் போனதாக புகாரளித்த நிகிதா மற்றும் அவர் தாயாரிடம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரவங்கிகளின் கோயில் காவல் அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி நகை காணாமல் போன தொடர்பாக அவரை திருமணத்தில் சென்ற நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் திருப்பூர் காவலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இனிமே ஜூன் 28ஆம் தேதி திருப்பூர் காவல்துறையின் அடிப்படை காவல்துறை விசாரணைக்கு அஜித்குமார் அழைத்து சென்று கோவில் உதவி ஆணையாளர் திரும்பும் வைத்து அஜித்குமார் விசாரணை நடத்தியது. இருந்தால் இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட 4 தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டவர் மத்தியத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கு இந்த வழக்கானது நீதிமன்ற அமல் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது சிபிஐ சார்பில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் டிஎஸ்பி கோவிந்த்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த வாரம் திங்கட்கிழமை ஏற்கனவே இந்த வாரம் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தினர். மதுரை மாவட்ட விசாரணை அதிகாரி நீதிபதி ஜான் சுந்தரால் சிறைக்கு விசாரணை அறிக்கை நீதிமன்ற பதிவாளர் பெற்றனர். இந்த நிலையில் திருப்பூரத்தில் மடப்புறம் கோவில் மற்றும் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்ற பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் திருப்பூர் காவல்துறை ஆய்வு மேற்கொண்டாலும் இதையடுத்து அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சக ஊழியர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், உதவியாளர் ஓட்டுநர் கார்த்திகன், பிரவீன்குமார், வினோத்குமார் மற்றும் நவீன்குமார் ஆகிய 5 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனந்தி, பின்னர் சிபிஐ சார்பில் 5 பேருக்கும் சம்மன் அளிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிபிஐ அலுவலகத்து 5 பேரிடம் தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டவை. என தொடர்ந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்கு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இன்றைய பொறுத்தவரை 11வது நாளாக தற்போது இந்த விசாரணை சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நிகிதா மற்றும் அவரின் தாயார் தற்போது இந்த தினம் ஆஜராகும்படி ஏற்கனவே சம்மன் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் தற்போது மதிய நேரம் அளவில் தற்போது நிகிதா மற்றும் அவரின் தாயார் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக அவரிடம் கிடைக்கப்படி விசாரணை நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. நமது தொடர்ந்து இந்த வழக்கின் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இந்த நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக சிபிஐ சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்களுக்கு சமன் கொடுக்கப்பட்டது. இந்த நாளை தினம் அவர்கள் ஆஜராவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.